இவர் தான் இப்போ அந்த இடத்தோட இருக்காரு. இந்த வீட்டுக்கு ஓனர் இவர் தான். இப்போ வந்து நீரோட்டம் பார்க்க கூப்பிட்டுருக்காரு. ஆடு மாடு எல்லாம் வச்சிருக்காரு. அதனால வந்து தண்ணி பத்தல அப்படின்ட்டு ஒரு 4-5 நாளாக ஃபோன் பண்ணாரு. அதனால வந்து இப்போ பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். சீனிவாசன் நீரோட்டம் பார்க்க வந்திருக்கோம். 35 வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து இப்போ சிவமுட்டிக்கு வந்திருக்கோம் பாயிண்ட் பார்க்கறதுக்கு. இப்போ வாங்க பாயிண்ட் பார்க்க போகிறோம். நீங்க ஆரம்பிச்ச வருஷத்துல இருந்து இந்த தேங்காய் வச்சு முறை பார்த்துருக்கோங்க சார். ஆரம்பிச்ச வருஷம் வந்து எத்தனை பொருள் எடுத்தாலும் தேங்காயில தான் நான் பார்த்துட்டு மற்றது பூரா எல்லாம் ரெடி பண்றது. சில பேர் தேங்காயில சிதா இருக்காது அதான் இருக்காதுமாங்க. நம்மளுக்கு வந்து இது கரெக்டா இருக்கு. ஆரம்பத்துல இருந்து இதுல தான் நாங்கள் பார்த்து கத்துக்கிட்டது. இதுல தான் கத்துக்கிட்டது. மற்ற பொருள்ல வந்து அப்புறம் தான் கத்துக்கிட்டது. எல்லாமே தேங்காயில கத்துக்கிட்டு தான். எல்லாம் நீரோட்டங்கிறது தேங்காயில தான் முதல் கண்டுபிடிச்சது. மேனலா பாக்குறது வந்து தேங்காயில கண்டிப்பா பார்த்தோம்னா தண்ணி கண்டிப்பா எடுக்கும். எந்த பக்கம் சாடுது, எந்த பக்கம் சாடினா தண்ணி, எந்த பக்கம் சாடினா தண்ணி இல்லை, எப்படி ஆடிச்சுன்னா தண்ணி, எப்படி இதுங்களா தண்ணி இல்லை அப்படிங்கிறது கரெக்டாக இதில் கண்டுபிடிக்கலாம். ஆனால் சில பேர்த்துக்கு வந்து சரியான அப்படி புரியாது. தேங்காய் எந்திரிச்சுதுன்னா பரவாயில்ல, அந்த இடத்துல தண்ணி இருக்குதுமாங்க. அப்படி கிடையாது. எந்த பக்கம் போனால் தண்ணி உண்டு, எந்த பக்கம் போகலன்னா தண்ணி இல்லை அப்படிங்கிறது இதில் கண்டுபிடிக்கலாம். அது வந்து மைண்ட் வந்து கரெக்டாக சேஞ்ச் ஆகணும். அவ்வளோதான். பாயிண்ட் வந்துருச்சுன்னா வேகமாக சுத்தமா சார்? பாயிண்ட் வந்துச்சுன்னா வேகமாக. இது வந்து ஒரு பாயிண்ட். இது வந்து பழனி மூல பாயிண்ட். இப்போ வந்து நான் சென்டருக்கு போயிட்டு சென்டர் போகும்போது ஸ்பீடு அதிகமாகும். இதுதான் சென்டர் பாயிண்ட். இந்த முறை எத்தனை வருஷமா சார் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? முறை வந்து நம்ம ஒரு 35 வருஷம் பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்கிறது என்ன சார்? கையில் வச்சிருக்கிறது பெண்டலப்பா. இது மாதிரி தேங்காய் மாதிரி இது ஒரு பழமுறையான ஒரு. இது வந்து சென்டர் கோடு வந்து சென்டர் எங்கே இருக்குது அந்த லைனுக்கு போகல ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒத்தையாக போயிட்டு இருக்கால தண்ணி வந்து கம்மியாக போகும்னா நேர்கோட்டில் போயிட்டு இருக்கோம். சென்டர் வந்துருச்சு, 3 கால் ஒன்று சேர்ந்துருச்சு, 3 லைன் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து வண்டி வந்துருச்சுப்பா. இப்போ நம்ம பார்த்த ஸ்ட்ரெயிட்டுக்கு வண்டி வந்துருச்சு. 120 அடி தண்ணி வரும். ஆனால் வந்து ஒரு 500 அடி விட்டு 600 அடி ஓட்டுற மாதிரி. பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சென்டர் பண்ணியாச்சு பாயிண்ட். வந்து நம்ம சிவமுட்டியில் பாயிண்ட் பார்த்துருக்கோம். காத்தால வந்து இது பண்ணி பார்த்தோம். ஒரு 10-10:45 வண்டி வந்துச்சு. பார்த்து முடிச்சுட்டு இப்போ போர் முடிகிற கண்டிஷனு 5:45 ஆயிடுச்சு. அதனால வந்து இந்த ரவுண்டிங் பூராமே எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இந்த இடத்துல மட்டும் தான் வாட்டர் லெவல் இருக்கு. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி இப்போ ஐயா கிட்ட வந்து எல்லாம் பார்த்து சொல்லி எல்லாம் தண்ணி எடுத்துட்டோம். 100-120 இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. 500 அடி ஓடிட்டு இருக்கு. எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம். இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ள வந்து வண்டியோட இருந்து நாங்கள் ஓட்டி கொடுத்துட்டு வந்துருவோம். தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்துவோம். ஆனால் ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ள மட்டும் தான் வண்டியோட ஆளோட இருந்து ஓட்டி கொடுப்போம். மீதி சேட்டுக்கெல்லாம் வந்து பாயிண்ட் பார்க்கறத மட்டும் தான் பார்த்து மட்டும் தான் கொடுக்க முடியும். சாருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். சார் வந்து பாயிண்ட் பார்க்க வந்திருந்தாப்புல. சார் வந்துட்டு இதே மாதிரி என்ன சொன்னாப்புல 110 அடியில் தண்ணி கிடைக்கும்னு சார் சொல்லியிருந்தாப்புல. சார் வந்து போர் வந்து நீட்டாக ஓட்டி கொடுத்தாப்புல. 110 அடியில் கரெக்டாக சொன்ன மாதிரி தண்ணி கிடச்சிச்சு. இதே சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சுற்றி எல்லாம் பெருசாக இருந்துச்சு. ஆனால் சார் சொன்ன மாதிரி ஆனால் தண்ணி கரெக்டாக வந்து 120 அடியில் 120 அடியில் தண்ணி ஆனால் கரெக்டாக கிடச்சிச்சு. இப்போ 500 அடி தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. வணக்கம் சார்.